யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நான் மக்கள் ஜோதிடரும் சுபயோக ஜோதிட நிலையம் தங்கவயல் சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ் வருஷ ராசி பலன்கள், குறிப்பாக மேச ராசி. அந்த மேச ராசியில் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, மேசத்தில் குரு இருக்கிறாருங்க. குருவோட சூரியனும் சேர்ந்து இருக்கிறாரு. 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய புதனோட வீட்டில் கேது பகவான் இருக்கிறாருங்க. சனீஸ்வர பகவான் சொந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறாருங்க. அதேமாரியே பார்த்துட்டிங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல சுக்கிரன் புதனும் சேர்ந்து இருக்கிறாருங்க. இது இந்த தமிழ் வருஷத்தில் அதாவது சித்திரை மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, கடந்த காலம் அப்படி சொல்லும் பொழுது ஜென்மத்தில் குரு இருந்தார். இப்போயும் ஜென்மத்தில் குரு தான் இருக்கிறாரு. ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு காரியங்கள், மெயினாக சொல்லப்போனால் ஒரு வீடு வாங்குறதோ, வீடு கட்டுறதோ, ஒரு இடம் வாங்குறதோ, இல்லை பூமி வாங்குறதோ, இல்லை பழசு புதுசு பண்ணுறது, சிறுசு பெருசு பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணக்கூடிய நேரம், உகந்த நேரமாக உங்களுக்கு இருக்குது. அதனால் தைரியமாக எதுவுமே இறங்கி நீங்கள் செய்யலாம். அதே போல் பார்த்துட்டிங்க அப்படின்னா குழந்தைகளோட கல்வி அப்படி சொல்லும்பொழுது அதுக்குண்டான இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதார நெருக்கடி, அதாவது ஸ்கூல் ஃபீஸு கட்ட முடியல, இல்லை அப்படின்னா காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல, வேறு காலேஜ் சேர்த்த முடியல, வெளிநாட்டு அனுப்ப முடியல அப்படின்ற அளவுக்கு ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் வரும். இது கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கை கையாளுறது ரொம்ப நல்லது. காரணம் என்ன அப்படின்னா ஒரு இடத்துல கேட்டிருக்கிறேங்க, ஒரு அமௌண்ட் கேட்டிருக்கேன், இல்லை ஒரு ஃபைனான்ஸ் கேட்டிருக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு இருந்தாலும் அது கூட தடங்கல் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வேறு ஒரு பேக்கப் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதாவது அர்ஜென்ட் நேரத்தில் ஒரு ஜுவல்லர்ஸ்க்கான வைக்கிற அளவுக்கோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துல 2 இடத்துல கேட்டு வைக்கிறது நல்லது. இது கடைசி நிமிஷத்தில் ஏமாற்ற தவிர்க்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதேமாரி குழந்தையோட கல்வி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. படிப்பு எப்படி படிக்கிறாங்க, எப்படி எழுதுறாங்க அப்படின்ற அளவுக்கு கேஜெட் எப்படி யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா குழந்தைகளோட கல்வியில் கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் வரத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானம் அப்படி சொல்லும் பொழுது பல பேருக்கு கடந்த அதாவது சோபகிருத வருஷம், இப்போ குரோதி வருஷம் வருது, சோபகிருத வருஷம் அப்படி சொல்லும் பொழுது கடந்த வருஷம் அப்படி சொல்லும் பொழுது நிறைய தடங்கல்கள், அதாவது நாம் செய்கிற வேலை நம்மளை ஏமாற்றி இன்னொருத்தன் செய்கிற மாதிரி, இல்லை அப்படின்னா அதில் குறுக்கீடுகள், இல்லை அப்படின்னா நாம் ஒரு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட்டு அடுத்த நம்பி கொடுத்துருப்போம், இங்கே கட்ட சொல்லியோ, இல்லை மெட்டீரியல் வாங்க சொல்லியோ, அதில் ஒரு ஏமாற்றம், ஒரு தடுமாற்றம், இதெல்லாம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கடந்த வருஷம் அப்படி சொல்லும்பொழுது நடந்திருக்கும். இப்போ இந்த வருஷத்தில் கொஞ்சம் ஆக்கப்பூர்வமான காரியங்கள் நிறைய அனுபவம் பட்டாச்சு நம்ம. அதாவது தொழில் எப்படி பண்ணணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், எந்த ஆள் நம்ம கூட வச்சுக்கணும், எந்த ஆள்கிட்ட நம்ம வரவு செலவு வச்சுக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்கிற அளவுக்குலாம் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த எண்ணங்கள் வந்துருச்சு. அந்த புத்தி யோசனைகளை இப்போ ஒரு சிறந்த நம்ம ஒரு அறிவாளியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு வந்துருச்சு. ஏன்னா நிறைய நம்ம அனுபவப்பட்டாச்சு. அந்த அனுபவங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை நமக்கு கொடுக்கும். அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா வெளிநாட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக நமக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி தடங்கள் பட்டது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ரினியூவல் பண்ணுற அளவுக்கு மறுபடியும் அதுக்கு உண்டான ஒரு முயற்சி, நல்ல கம்பெனி விசா வந்துருச்சு, இன்டர்வியூ போகிற அளவுக்கு இதெல்லாம் நிச்சயமாக நமக்கு நல்லா இருக்கும். வெளிநாட்டு படிப்பு நல்லா இருக்குது. அதேமாதிரி வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நமக்கு நல்லா இருக்குது. அதே போல் பார்த்துட்டிங்க அப்படின்னா சினிமா சம்மந்தப்பட்ட துறையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ இந்த வருஷம் அப்படி சொல்லும்பொழுது இந்த குரோதி வருஷம் அப்படி சொல்லும்பொழுது ஒரு சாதனையாளராக மாறத்துக்குண்டான வாய்ப்பு உண்டு நமக்கு. இது வரைக்கும் ஒன்றுமே இல்லை, அதாவது ஓடி உழைச்சிட்டு தான் இருக்கிறமே தவிர அதுக்குண்டான வருமானம் இல்லை. எனக்கு ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைக்கல, யாருமே ஒரு நல்ல ஒரு டைரக்டர் கிடைக்கல, இல்லை அப்படின்னா நாம் ஒரு டைரக்டர் இருக்கிற நடிக்கிறதுக்கு ஆளுங்க கிடைக்கல, இல்லை அப்படின்னா நாம் ஒரு நடிகராக இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. சின்ன திரையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சாதனை பண்ணுற அளவுக்கு, சாதிக்கிற அளவுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. திருமண பந்தம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருஷத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா வைகாசி மாதம் அப்படி சொல்லும்பொழுது தடைப்பட்ட திருமணங்கள் நிச்சயமாக நடக்கும். குறிப்பாக காதல் திருமணங்கள் கைகூடி வர அளவுக்கு 2 குடும்பத்தில் எதிர்ப்பு இருக்குங்கன்னா அப்படின்னா 2 குடும்பமே சரி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், 2 பேரும் ரொம்ப பாசமாக இருக்காங்க, ரொம்ப அன்னோனியமாக இருக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு அது நம்ம பார்த்துட்டிங்கன்னா அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு, இல்லை நம்ம ஒரு பெண்ணுக்கிட்ட ஒரு காதல் சொல்கிறோம் அப்படின்னா ஏற்றுக்கிற அளவுக்கு, அதேமாரி ஒரு பையன்கிட்ட காதல் சொல்லணும் ஏற்றுக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் நல்லா இருக்குது. தடைப்பட்ட திருமணங்கள் நிச்சயமாக நமக்கு நடக்கும். அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் மறுமணம் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அது கண்டிப்பாக நிச்சயமாக நல்லா இருக்குதுங்க. அதாவது விவாகரத்தை ஆனவங்களோ, இல்லை அப்படின்னா பார்த்துட்டிங்கன்னா கணவன் இழந்தவங்களோ, மனைவி இழந்தவங்களோ மறுமணம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இது நல்லா இருக்குது. அதேமாரி பார்த்துட்டிங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட வகையில் மேச ராசிகரங்களுக்கு அரசாங்க தொழில் செய்கிறவங்க வாழ்க்கை துணையாக அமைகிறதுக்குண்டான வாய்ப்பு உண்டு.
அதனால் வந்து கொஞ்சம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஜாதகம் பொருத்தம் சரியில்லை, ஒரு கட்டம் சரியில்லை, செவ்வாதோஷம் இருக்குது, நாகதோஷம் இருக்குது, அதேமாதிரி காலசர்ப்ப தோஷம் இருக்குது. தோஷங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் இது உங்களுக்கு. 6ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறதுனால வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, அதுக்குண்டான ஒரு செலவினங்கள், அதுக்குண்டான ஒரு கோயில்கள், அதுக்குண்டான பரிவர்த்தனைகள் நீங்கள் எல்லாமே தேடி இருப்பீங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தை பாக்கியம் அப்படி சொல்லும் பொழுது வந்து, இது நீண்ட நாளாக இல்லை, அதேமாரி 10 வருஷமா இல்லைங்க, 8 வருஷமா இல்லை, நானும் போகாத கோயில் கிடையாது, பார்க்காத பரிகாரம் கிடைக்காது, ஏத்தாத விளக்கு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து, இதே நமக்கு ஒரு வேதனையாக இருக்குது. இதே வாழ்க்கையிலே வச்சு பார்க்கும்போது ஒரு நாம்பளும் என்னென்னமோ பண்ணி பார்த்தோம். அதேமாரி வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து அன்னதானமெல்லாம் கூட போட்டு பார்த்தோம். இதுவரைக்கும் நமக்கு வந்து அந்த குழந்தை செல்வம் கிடைக்கல அப்படின்னு வேதனைப்படுறவங்களுக்கு வந்து நிச்சயமாக அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு நல்லாயிருக்கு. அதனால் தாராளமாக அதுக்குண்டான ஒரு முயற்சி பண்ணுங்க. ஒரு நீங்கள் ஹாஸ்பிட்டல் சமாச்சாரமோ, இல்ல அப்படின்னா வந்து ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போறதோ, கண்டிப்பாக இந்த வருஷத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் குரோதி வருஷம் முடியறதுக்குள்ள வந்து உங்களுக்கு குழந்தை செல்வம் கண்டிப்பாக இருக்கும். அதேபோல் பார்த்துட்டீங்கன்னா, சொத்து ஏதாவது வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் முதல்லயே சொல்லியிருக்கேன். ஒரு மண்ணோ ஒரு சொத்தோ ஏதோ ஒரு வீடோ வாங்கக்கூடிய வகையிலுமே, ஒரு கட்டக்கூடிய வகையிலுமே நமக்கு நல்லாயிருக்கு. விவசாயம், பூமி சம்மந்தப்பட்டது இதில நல்லாயிருக்கும். உடம்பு கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கிற மாரி நீங்க பார்த்துக்குங்க. சோம்பேறித்தனமா இருக்க வேண்டாம். அதாவது வந்து சின்னதா இருந்தாலும் பார்த்துட்டீங்கன்னா, முதல்லயே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. அது அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, உங்களுக்கு இந்த எக்சர்சைஸ் பண்ணுறதோ, இல்ல தியானம் பண்ணுறதோ, இல்ல யோகாசனம் பண்ணுறதோ இதெல்லாம் பண்ணுனீங்க அப்படின்னா, அந்த மன உளைச்சல், அந்த கவலைகள் உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு கம்மியாகும். இது வந்து மேஷ ராசி பத்தி பொதுவான தகவல் மட்டும்தான். உங்களுக்கு வந்து உங்களோட முழு ஜாதகம் நீங்க பார்க்கணும், நீங்க வந்து விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, என்னோட நம்பர் இருக்கு. அதில ஃபோன் மூலியமா, மெசேஜ் மூலியமா தெரியப்படுத்தி உங்களோட வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு, நீங்க இருக்கக்கூடிய ஒரு இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு கஷ்டங்களுக்கு வந்து நல்ல பலன் குடுக்குற அளவுக்கு எந்த கோயிலுக்கு போலாம், அந்த தசாபதிக்கு வந்து எந்த சாமி கும்பிடலாம், என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு எல்லாமே தெளிவாக, துல்லியமாக ஜாதகம் பார்க்கப்படும். குறைந்த கட்டணத்தில் உங்களுடைய எதிர்காலத்தையும், உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தையும், முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக நிச்சயமா உங்க ஜாதகத்திலே எல்லாமே வந்து இருக்கு. அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். இந்த சேனலை முதல்ல பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அமைத்தி 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.